சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 30, 31, 32, 33 வசனங்களை இணைந்து வாசிக்க நான் உங்கள் அன்போடு கேட்கிறேன். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 30, 31, 32 வாசிங்க பார்க்கலாம். கழுதை குட்டி அவர்கள் அவிழ்க்கும் போது அதை உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கல் என்று கேட்டால், மறுபடியும் வாசிங்க. அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்கள் அதனை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஆமென். ஓகே, காட் இஸ் குட். இன்றைக்கி என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர். நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஐ ஹாவ் சூசன் யூ. ஆண்டவர் சொல்ல, ஐ ஹாவ் சூசன் யூ. நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி முழு உலகத்திலும் தியானிக்கிறார்கள், கழுதை குட்டியை பற்றி தியானிக்கிறார்கள். இது யதார்த்தமாய் நடந்ததல்ல, இது யதார்த்தமாய் நடந்ததல்ல. இஸ் அ காட்ஸ் பிளான். ஆண்டவர் கழுதையில் பிரயாணமாக வேண்டும் என்பது யதார்த்தமாய் நடந்த ஒன்றல்ல, இது தீர்க்க தரிசன முன் நிறைவேறுதல். ஆமென். யோவான் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை மைக்கில் வாசிங்கள். ஜான் சாப்டர் ஆமென் 14, 12 to 14, 12, 14 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களும் செய்வான். யோவான் 12:14, யோவான் 12:14. என் நாமத்தினாலே நீங்க சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. வாசிங்க பிரதர் மோகன் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டி மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். கவனிங்க, அதன் மேல் ஏறி போனார். இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை வாசிக்கலாமா? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா சாப்டர் 9 verse 9. தீர்க்க தரிசன நிறைவேறுதலை வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, கெம்பீரி. இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இது 400 வருஷத்துக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை கண்டு உடனே போனார் என்றால் யதார்த்தமாய் நடந்ததல்ல. கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பரலோகம் நிர்ணயித்தது. அந்த கழுதையை தெரிந்து கொள்ள பரலோகம் நிர்ணயித்தது. அந்த கழுதையை தெரிந்து கொள்ள இயேசு நிர்ணயித்தார். தீர்க்க தரிசன நிறைவேறுதல். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அது கட்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மற்றவருடைய பார்வையிலே கட்டப்பட்டது போல இருக்கலாம், நீங்கள் சில சூழ்நிலைகளிலே கட்டப்பட்டது போல இருக்கலாம், பிரயோஜனமற்றவர்களை போல இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் தம்முடைய திட்டத்திற்கென்று உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க என்னை தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் என்ன, அபிஷேகம் என்றால் என்ன, கிறிஸ்துவம் என்றால் என்ன, கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன? அவர் நம்மை தெரிந்து கொண்டார். பிரயோஜனமற்றவர்களாய் இருந்தோம், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம், கட்டப்பட்டவர்களாய் இருந்தோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மற்றவருடைய பார்வையில் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், யாரும் தேவையற்றவர்களைப் போல அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிற நாட்கள் வரும், சரியான நாட்கள் வரும், அவர்களை பயன்படுத்துகிற நாட்கள் வரும், அவர்களை கட்டமைக்கிற நாட்கள் வரும். கையை தட்டி சரியான நேரத்திலே அவர்களை உபயோகப்படுத்துகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. அன்னைக்கு அநேகர் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள். 3 காரியத்தை தான் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கட்டப்பட்டு அற்பமாய் பார்த்திருக்கலாம், அற்பமாய் நிற்கலாம், கழுதை தானே அற்பமாய் நிற்கலாம், கழுதி குட்டி போட்டிருக்க
ஆமா, அது கட்டப்பட்டது எதுக்கு தெரியுமா? ஒரு நோக்கத்திற்காக. நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கலாம், நான் கட்டப்பட்டிருக்கேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே, சுயமா ஒண்ணுமே செய்ய முடியலையே. கவனிங்க, லிசன் டு மீ. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே, நான் கட்டப்பட்டது போல இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், குறிப்பிட்ட காலம் வரையிலும் நீங்கள் கட்டப்பட்டது போல இருக்கலாம். நாட்கள் வரும், ராஜாவுகள் மேல போகும்போது அநேகர்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். கையை தட்டி கையை தட்டி, கமான் கமான் கமான். கட்டப்பட்டது நன்மைக்கு, கட்டப்பட்டது இயேசுவுக்காக. கட்டப்பட்டது இயேசுவுக்காக. அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நடந்து போறாங்க, நிறைய பேர் ஓடுறாங்க, சிலர் சந்தோஷப்படுறாங்க. நான் மாத்திரம் ஏன் கட்டப்பட்டிருக்கிறேன்? அவர்கள் விடுதலை அல்லவா இருக்கிறார்கள், அவர்கள் ஆசீர்வாதமா அல்லவா இருக்கிறார். நான் ஏன் கட்டப்பட்டிருக்கிறேன்? நீங்கள் கட்டப்பட்டிருப்பது இயேசுவுக்காக. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறது சரித்திரத்தில் இடம் பெறுகிறதற்காக. ஆமென். ஆமா, சவுலுக்கு பின்னால தாவீது சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது. தாவீது அபிஷேகம் உள்ளவர், தாவீது கிருபை உள்ளவர், தாவீது இசை வாசிக்கிறவர், தாவீது கர்த்தரை துதிக்கிறவர், தாவீது கர்த்தரை பாடுகிறவர். ஆனா பிரயோஜனமற்றவனுக்கு பின்னால நிற்கிறது போல தெரிகிறது. அது மலையாளத்தில் ஒரு பிரசங்க எப்படி சொன்னார்? பொட்டனுக்கு பின்னால நின்னது மாதிரி தெரிகிறது. எல்லா கிருபைகளும் இருந்தும் எல்லா வரங்களும் இருந்தும் ஒரு பிரயோஜனமற்றவனுக்கு பின்னால நிற்கிறது போல தெரிகிறது. கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு கிருபை இருக்கலாம், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். நாட்கள் வரும், சேனைகளுக்கு முன்னால தாவீதை நிறுத்துறது போல கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி. குறிப்பிட்ட காலம் வரையிலும் ஒரு கட்டப்பட்ட நிலைமை உங்களை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த God of purpose ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பிட்ட கால வரையிலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, சுயமாய் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, யாருக்கும் ஆசீர்வாதம் இல்லாத போல இல்ல. நாட்கள் வருகிறது, சரித்திரத்தில் இடம்பெறுகிற நாட்கள் வருகிறது. அநேகர் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிற நாட்கள் வருகிறது. ஆண்டவர் உங்களை உற்று பார்க்கிற நாட்கள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வரவேற்புள்ள நாட்கள் வருகிறது. அவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து விடாதிருங்க. நீங்கள் வாசிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜான் சாப்டர் 15 verse 16. 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தெரிந்து கொண்டேன். கழுதை இயேசுவை தெரிந்துகிடல, இயேசு கழுதையை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கழுதை இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, அந்த கழுதையை இயேசு தெரிந்து கொண்டார். இயேசு பயன்படுத்த கழுதையை தெரிந்து கொண்டார். இயேசு அந்த கழுதையின் மேலே ஏற இயேசு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, glory be to God. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த எல்லாரும் தியானிக்கும் போது நாமும் அந்த பகுதியை தியானித்துக் கொள்ளலாம். ஒரு கழுதையை தெரிந்தெடுத்தது போல சங்கீதத்தில் வாசித்தோம் பார்த்தீங்களா? கோவேறு கழுதையை போலும் இருக்க வேண்டாம். 32ஆம் சங்கீதத்தில் நான் வாசித்தோம். நீங்க பைபிள்ல வாசிக்கும் போது புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். எப்படி சொல்லுங்க? புத்தி இல்லாத மனுஷன் யாரா இருக்கிறான்? ஆண்டவரை கழுதையோடு ஒப்பிடுகிறார். புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைகளும் ஒப்பிடுகிறான். நமக்கு எல்லாம் புத்தி இருந்துன்னு சொல்ல முடியாது, புத்தியற்றவர்களாக தான் இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், பயன்படுத்த அவர் தெரிந்து கொண்டார், உபயோகப்படுத்த அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். 4 பேருக்கு முன்னால ஆச்சரியமா நம்மளை பார்க்கறதுக்கு அளவுக்கு தெரிந்து கொண்டார். இயேசு பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு கழுதையை தொட முடியாது. சிலர் வஸ்திரங்களை விரித்தார்கள். நம்ம அடிக்கடி தியானிக்கிறதா சொல்லுங்க. சிலர் நினைச்சுதாங்க எவ்வளவு வரவேற்பு பார்த்தீங்களா? புழுதியில் நடந்த கழுதை, கட்டப்பட்ட கழுதை, மேலெல்லாம் குப்பையா இருந்த கழுதை. இப்போ கீழே என்ன தெரியுமா? கால் படக்கூடாது. அந்த கழுதை கால் கூட எதில் படணும்? துணியில தான் படணும். ஆமென். சில பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். இயேசு உங்களை பயன்படுத்தும் நாட்கள் வரப்போகிறது. உங்கள் பாதை அழகாய் மாறப்போகிறது. உங்கள் பலகை பாதை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஏய் கமான் கமான் கமான். ஹல்லேலூயா. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எனக்கா இந்த வரவேற்பு, எனக்கா இந்த உயர்வு, எனக்கா இந்த மேன்மை. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இது என் வாழ்க்கையா மாறி போச்சு. தோத்துறோம். கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் 10 நாட்கள் பனாமா தேசத்தில் இருந்தோம். அங்கே இருந்து பெரு தேசத்துக்கு வந்தோம். நான் ஒரு 40 நாள் பெரு தேசத்தில் இருந்தேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். நானும் தலைமை போதகர் இன்னொருவர் வந்திருந்தோம். சில ஊழியர்களும் வந்திருந்தார்கள். ஆண்டவர் நல்லவர். அந்த பெரு தேசத்திலே அந்த லீமா என்கிற சிட்டியில் ஏர்போர்ட்டில் வெளியே வரும்போது பயங்கரமான சத்தம், பயங்கரமான இசை வாசிக்கிற சத்தம். சேவ் பண்ண நேரம் இல்லை, ப்ரஷ் பண்ண நேரம் இல்லை, துணி மாற்ற நேரம் இல்லை. டிரான்சிட் பயங்கர விமான பயணம். இங்கே ட்ராண்டரத்துலேருந்து பெங்களூர்லேருந்து நெதர்லாந்து அங்கே கிட்ட 26-28 மணி நேரம் பயணம். குளிப்பதற்கோ ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் வெளியே என்ன நடந்துச்சு தெரியுமா? 100 பேர் இருந்தாங்க எங்களை வரவேற்கிறதுக்கு.
100 பேருடைய கையிலும் இசை. ஒரு 10 பேர் ட்ரம்பட் வச்சுருந்தாங்க. பெரிய அந்த கல்யாண வீட்டில் அடிக்கிற கொட்டு வச்சுருந்தாங்க. பயங்கரமாக இசை வாசித்துட்டு இருக்கிறாங்க. யூனிஃபார்ம் போட்டுட்டு அங்கே ஸ்பீக்கர்லாம் வச்சு வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியன் ஃப்ளாக் கையில் வச்சுருந்தாங்க. எனக்கு பெருமை வரல, ஒரு கூட்டத்திலையும் பெருமை வரல. அழுவேன், யாராவது பாத்திராம தொடச்சிக்கிடுவேன். இந்த கழுதைக்கு அவர் வச்சது புத்தி இல்லாத கழுதை. சில ஸ்டேட்டஸ் மட்டும் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்கள் பார்ப்பதற்காக ஜெபிப்பதற்காக நான் வச்சுருந்தேன். குரூப்லேயும் ஸ்டேட்டஸ்லையும் போட்டிருப்பேன். பயங்கர வரவேற்பு. எல்லாரும் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. கூட விமானத்தில் பயணித்தவன் யாருன்னு தெரியாமல் எங்களை பார்த்த உடனே, வரவேற்பை பார்த்த உடனே கூட வந்து அவன் வந்து செல்ஃபி எடுக்கிறான். வந்து நிற்கிறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் பூரண வரவேற்பு. கத்த நல்லவர். ஒவ்வொரு விமான நிலையத்திலும் பார்த்தேன். 2 லோக்கல் கன்வென்ஷன் போகும்போது அங்கே விமான நிலையத்தில் பார்த்தேன். பயங்கர வரவேற்பை நான் பார்த்தேன். கட்டி பிடிப்பாங்க, நம்ம அழுவாங்க. கடைசி நாட்டிலும் புறப்பட்டு வரும்போது ஒரு 500 பேர் என் ஆட்டோகிராஃப் வாங்க இருக்கிறாங்க. சைன் பண்ணுங்க, பைபிளில் சைன் பண்ணுங்க. 4 பேருக்கு மட்டும் தான் என்னால் போட முடிந்தது. செக்யூரிட்டி நீ இழுத்துட்டு போயிட்டான், முடியாது. அழுறாங்க, கதறாங்க, என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. ஆமாம், அவங்க ஸ்பானிஷ் மொழியில் கூப்பிடுவாங்க. மேனோ, நான் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறேன், என் கூட நிற்கிறியா? நான் சிரிப்பேன் இருப்பீங்களா? இல்லை, அழுதுகிட்டே இருப்பேன். நான் தகுதியற்றவன். எதுக்கு? கழுதை சாதாரணமானது தான். ஆனால் நாட்கள் வரும். கீழே நடக்க விட மாட்டார். உங்கள் பாதை அவர் செவ்வைப்படுத்துவார். உங்களுக்கு அழகான வழிகளை கர்த்தர் தருவார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களே. ஏன்னா தெரிந்து கொண்டது கர்த்தர். அவர் தெரிந்து கொண்டார், அவருக்காக தெரிந்து கொண்டார், ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார், ஒரு திட்டத்திற்காக தெரிந்து கொண்டார், ஒரு அவசியத்துக்காக தெரிந்து கொண்டார். சவுல் ஒரு கொலைகாரன், ஆனால் கர்த்தர் அப்போஸ்தலனாய் மாற்றினார். The New Testament Saul is a murderer, but God made him an apostle. ஒரு சாதாரணமான கொலைகாரனை ஆண்டவர் ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் உயர்த்தினார். அல்லேலூயா, ஆமென். பேதுரு ஒரு சாதாரணமான ஒரு மீனவர். ஆமென். Peter is an ordinary fisherman, but God made him an apostle. ஒரு சாதாரணமான மீனவனை 3000 பேர் ரட்சிக்கப்பட, 5000 பேர் ரட்சிக்கப்பட கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உங்களுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை வெளியேறுவதாக. உங்களுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். தெரிந்தெடுத்த அரசியல்வாதி அல்ல, தெரிந்தெடுத்தது மனிதன் அல்ல, தெரிந்தெடுத்தது கர்த்தர். ஆமென் சொல்லுமா? இந்த தேசத்தில் 3000 திருச்சபைகள், 3500 ஊழியர்கள், லட்சக்கணக்கான விசுவாசிகள். இதுக்கு ஆண்டவர் ஒருத்தரை தெரிந்தெடுத்தார். அந்த போட்டோ கொடுக்க பார்க்கல, ஏற்கனவே போட்டிருப்பேன். ஒருத்தரை தெரிந்தெடுத்தார். இப்போ அந்த பரிசுத்தமான உயிரோடு இருக்கிறார். 92 வயதாச்சு. ஒரு வீட்டுக்கு போனேன், அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இந்த ஒரு மனது நாடு கடத்தப்பட்டார். சுவிசேஷம் சொன்னதற்காக மத்திய அமெரிக்கா நாடான கியூபாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். ருடால்ஃபோ கன்சோலன்ஸ். இவர் நாடு கடத்தப்பட்டு 42 ஆண்டுகள் ஆகிறது. பெரிய அளவு திருச்சபைகள் இல்லை, ஒரு கத்தோலிக்க நாடு. பெரிய அளவு திருச்சபைகள் இல்லை. வெறும் 42 வருடத்துக்கு முன்பதாக இவர் நாடு கடத்தப்பட்டார். சுவிசேஷம் அறிவித்ததற்காக அப்பா, அம்மா, இவருடைய 2-3 பிள்ளைகள், மனைவி நாடு கடத்தி விட்டுட்டு பாஸ்போர்ட் கிழிச்சு போட்டு போயிட்டாங்க. இந்த தேவ மனுஷன் என்னை ரொம்ப நேசிப்பார். அவர் ஒய்ஃப்லாம் பின்னால் இருப்பாங்க. இன்னொரு ஃபோட்டோ கொடு, நீ பேர் சொல்லி கூட சாமுவேல் எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. ரொம்ப உரிமையாக இருப்பாங்க. வீட்டுக்கு போகிறது அந்த நாட்டில் உள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது, போய் பார்க்க முடியாது. எங்களுக்கு அந்த வாய்ப்பை கர்த்தர் தந்தார். பாருங்க, அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இவருடைய மனைவி ரீட்டா என்னை ரொம்ப அன்பாக கூப்பிடுவாங்க. ஏய் சாமுவேல் எப்படி இருக்க? அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வழி மாட்டி 42 வருஷம், 3000 திருச்சபைகள், லட்சக்கணக்கான விசுவாசிகள். ஒவ்வொரு சின்ன திருச்சபை தான் நம்ம திருச்சபை மாதிரி இருக்கும். பெரிய திருச்சபை பார்த்தீங்கன்னா 3 மாடி 4 மாடி கட்டடங்கள், வித்தியாசமான சூழ்நிலைமை. அந்த போட்டோ கொடு. அந்த கன்வென்ஷன்ல ஒப்பு கொடுத்து முன்னால அந்த ஜனங்களை பாருங்க. நான் அந்த மேடையில் இருந்தேன். அந்த போட்டோ கூட பார்க்கலாம். ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். தோத்துரும். இன்னைக்கு இது வந்து பகல் கூட்டத்தில், கொஞ்சம் சூம் பண்ணி காட்டு. பகல் கூட்டத்தில் ஓப்பன் கிரவுண்டில் கொடை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. வெயில், கடுமையான வெயில். இது பாருங்க, ஒப்பு கொடுத்து வந்த ஜனங்கள் முன்னால அந்த கூட்டத்தில் பிரசங்கத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து வந்த ஜனங்கள். சூம் பண்ணி காட்டு. அந்த கூட்டத்தில் பாருங்க, ஒப்பு கொடுத்து வந்த அந்த கேலரி. இது 1 லட்சம் பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம், அந்த நாட்டில் உள்ள ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம். அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து வந்த ஜனங்கள். அந்த தேவ மனிதன் இன்றைக்கு அவர் வீல் சேரில் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். 24 மணி நேரம் டிவியில் நான் பேசினேன். அங்கே இருக்கிற ரேடியோ ஸ்டேஷனில் பேசினேன். ஒரு மனிதனை அவர் தெரிந்தெடுத்தார். எப்படி நடந்துச்சு? வடக்கு பெருவுக்கு நான் போனேன். பயங்கர பிரயாணம். தெற்கு பெருவுக்கு நான் போனேன். நான் யோசித்தேன், ஒரு மனிதன் இந்த தேசம் முழுவதும் எப்படி ஊழியம் செய்தார்? நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? மெயின் சபையில் 20,000 விசுவாசிகள் இருக்கிறாங்க.
எல்லா போதகர்கிட்ட நான் போய் கேட்பேன், நீங்க எப்படி ஊழியத்து வந்தீங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பாஸ்டர் ருடால்ஃபோ சபையில நான் விசுவாசியா இருந்தேன். அந்த தேசத்துக்கு எழுப்புதல் என்ன தெரியுமா? அந்த திருச்சபையில் இருந்த ஊழியர்கள் விசுவாசிகள் ஊழியர்களாய் மாறி அவர்கள் ஸ்ப்ரெட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இந்த தேசத்துக்கு தலைவராக இருந்தவர் இப்பொழுது ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அவர் பேர் லூயிஸ் மேஷாக். அவர் போதகரால், அருமையான பாஸ்டர் ருடால்ஃபோவால் வளர்க்கப்பட்டவர். இப்பொழுது ஒரு போதகர் வந்திருக்கிறார், வயதானவர். அவர்கிட்ட போய் கேட்ட சொல்றாரு, நான் ருடால்ஃபோவால் ரட்சிக்கப்பட்டவன். எப்படி ஒரு மனிதனால் இந்த தேசத்துக்கு எழுப்புதல் வந்தது? சபையை உருவாக்கினார், சபையை சுவிசேஷம் அறிவிக்க உருவாக்கினார், சபையை சீசர்களாய் மாற்றினார், சபையை இன்னைக்கு மிஷனரி ஆராதனை, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சபையை ஊழியக்காரராய் மாற்றினார். எல்லா தேசத்திலும் நான் போனால், வடக்கு பெரு போனேன், தெற்கு பெரு போனேன், சபைகள் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. எல்லாரும் சொல்றாங்க பாஸ்டர் ருடால்ஃபோ ஃபாலோவர்ஸ் நாங்க, அவர் மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு மனிதன் 42 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாடு கடத்தப்பட்ட கியூபா நாட்டில இருந்து, கம்யூனிஸ்ட் நாட்டில இருந்து நாடு கடத்தப்பட்ட மனுஷன் அந்த நாட்டையே மாற்றி விட்டார். இந்த 3வது கன்வென்ஷன்ல பார்த்தேன். 3வது கன்வென்ஷன்ல ஒன்று ரெண்டு போட்டோ கொடுப்பாங்களா? 3வது கன்வென்ஷன்ல பார்த்தேன், நிறைய பார்லிமெண்ட்ல இருந்து வந்திருந்தாங்க. முன் வரிசையில் உட்கார வைத்தார்கள், மேடை ஏற்ற மாட்டாங்க அரசியல்வாதிகளை, முன் வரிசையில் உட்கார்ந்திருந்தார்கள். 3 கன்வென்ஷன்ல அவரை பார்த்தேன். அவர் ஒரு எம்பி. அவரை பார்த்து சொல்றாங்க, அடுத்த பிரதமரா இவர் தான் நிற்க போகிறார். அவர் விசுவாசி என்று அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த WMM சபை தேசத்துக்கு தேவை. 17 பள்ளிக்கூடம் நடத்துகிறவர்கள், போதகர்கள், சிறு சண்டே கிளாஸ் 1 மணி நேரம் டெய்லி அவர்களுக்கு பைபிள் ஸ்டடி ஸ்கூல்ல நடக்குது. ஒரு ஸ்கூல்ல போய் நான் பிரசங்கம் பண்ணேன். அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு கன்வென்ஷன்ல ஒரு 700 பேர் 1000 பேருக்குள்ள இருப்பாங்க. போய் பிரசங்கம் பண்ணேன். ஸ்கூல்ல முக்கியமான ஒரு பாடம், பைபிள்ல ஃபெயில் ஆனா ஃபெயில், ஒரு சப்ஜெக்ட் பைபிள் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஏலிம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவர் கட்டப்பட்டவர், உடுத்த வஸ்திரத்தோடு, அடுத்த மாத்து வஸ்திரம் இல்லாதபடி, அடுத்த பைசா இல்லாதபடி இந்த பெரு நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டவர். எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தம்பி டேனியல், அவன்கிட்ட கேட்டேன், எப்படி உங்க நாடு? எப்படி சொன்னா, 20 years பேக் எங்க நாடு பாவர்ட்டி, பிச்சைக்கார நாடு. நம்ம அமெரிக்கான்னு பேரை கட்ட உடனே பெரிய பணக்கார நாடு நினைப்போம். கிளாஸ்ல கொடுத்த போட்டோ கொடு. இன்னைக்கு பிரசன்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு பார்க்கலாம். நான் பாருங்க, இதான் அமெரிக்கா. நான் போன இடம் 90% 1-2 போட்டோ கொடுறா, இன்னொன்று கொடுத்துருப்பேன். இப்படிதான் இருக்கு வீடுகள். அந்த ஜூம் பண்ணி காட்டு. சிட்டி மாத்திரம் பார்க்க நல்லா இருக்கும். 90% பெரு இப்படிதான் இருக்கும். இதுல எப்படி தண்ணி இருக்கு, கரண்ட் இருக்கா, எலக்ட்ரிசிட்டி இருக்கா? 90% சிட்டி மாத்திரம் ஒரு 30-40 கிலோமீட்டர் அளவுக்கு ஓரளவு பரவாயில்லமா இருக்கு. கிட்டத்தட்ட நானும் பெருவில் எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டேன். 2-3 தடவை போயிட்டு இருக்கிறேன். இப்படித்தான் இருக்கு. 20 வருஷத்துக்கு முந்தி அந்த தேசம் வறுமை அடைந்த தேசம், வறுமை உள்ள தேசம். அவன் சொல்றான், இப்பதான் நாங்கள் முன்னால வந்திருக்கோம். பக்கத்தில் இருக்கிற கயானார்னு ஒரு நாடு இருக்கு. அன்னைக்கு ஏர்போர்ட்ல ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். நெதர்லாந்தில் வச்சு நான் அவரை சந்தித்தேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், நான் கயானாவில் ஒர்க் பண்றேன். கயானாவும் இந்த நாட்டு பக்கத்தில் இருக்கு, பிச்சைக்கார நாடு. நம்ம ஊர்ல 40 பைசா கொடுத்தா அவன் 1 ரூபா நமக்கு தரணும். நம்ம 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா தரணும் இன்றைக்கும். அதுல இருக்கிற 45% நினைச்சேன் தென் அமெரிக்க நாட்டுக்கு இந்தியக்காரங்களே போக மாட்டாங்க. கயானால இருக்கிற 45% இந்தியர்களாம். அதனால தான் அப்படி மாறி போச்சான்னு எனக்கு தெரியல, மன்னிக்கவும். வறுமை. அவன் சொல்றாங்க 20 வருஷத்துக்கு முந்தி வறுமை அப்படின்னா உண்மை என்ன தெரியுமா? இந்த ஊழியம் அங்க வந்த பிற்பாடு அந்த ஜனங்களை, தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க சொன்னாங்க, நான் மணி வேல்யூவில் சீரவா இருந்தோம். இன்னைக்கு அந்த பெரு நாட்டினுடைய ஒரு பணத்தை வாங்க வேண்டுமானால் 27 ரூபா கொடுத்தாதான் ஒரு சோலஸ் நம்ம வாங்க முடியும். லிசன் டு மீ. 27 ரூபா பணம் கொடுத்தாதான் அந்த நாட்டினுடைய ஒரு பணத்தை வாங்க முடியும். இன்னைக்கு அவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, பெருவை தாண்டி சிலு, கொலம்பியா, வெனின்சுலா, பிரேசில், பொலிவியா எல்லா நாடுகளும் எங்க பணத்தை பயன்படுத்துகிற அளவு, அமெரிக்க டாலருக்கு பிற்பாடு எங்க பணத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் எங்கள் தேசத்தை உயர்த்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. விசுவாசியை நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. ஊழியரை நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. ஒரு கழுதையை போல கட்டப்பட்டிருக்கலாம், குறிப்பிட்ட காலவரையிலும் கட்டப்பட்டிருக்கலாம். சுயமாய் பாட முடியல, சுயமாய் ஜெபிக்க முடியல, சுயமாய் வாழ முடியல, சுயமாய் தொழில் செய்ய முடியல, கட்டப்பட்டது போல தெரியலாம். ஒரு நாட்கள் வரும், கர்த்தர்களை அவிழ்க்க போகிறார், கர்த்தர்களை பயன்படுத்த போகிறார், கர்த்தர்கள் பாதையை அவர் செவ்வாய்ப்படுத்த போகிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என்ன வேலை செய்வாங்கன்னு தெரியாது.
எங்கே போவாங்கன்னு தெரியாது. காணிக்கை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா கூட்டத்திலும் காணிக்கை எடுப்பாங்க. 5 மணி ஜெபத்தில் காணிக்கை எடுப்பாங்க, 10 மணி ஜெபத்தில் காணிக்கை எடுப்பாங்க, பைபிள் ஸ்டடியில் காணிக்கை எடுப்பாங்க, மிஷினரி காணிக்கை எடுப்பாங்கட்டாங்க. ரெண்டா மிஷினரி காணிக்கை எடுத்துட்டாங்க. 3வது இந்தியா தேசத்தில் ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார், அவருக்கு ஒரு காணிக்கை எடுக்க ஜனங்கள் போட்டுட்டே இருக்காங்க. நான் பார்க்குறேன், எப்படா இவங்களால முடியுது? 1 ரூபா போட்டாலும் 27 ரூபா, 1 ரூபா போட்டாலும் நம்ம நாட்டுக்கு 27 ரூபா, 10 ரூபா தான் சின்ன ரூபா, 10 ரூபா போட்டாலும் 270 ரூபா போடணும். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டே இருக்காங்க. பாஸ்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா? சபைக்குள்ள வரும்போது வறுமையா வருவான், ஆனா கர்த்தருக்கு கொடுத்தான், இப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது இவர்கள் வறுமை உள்ளவர்கள், சபைக்குள் வரும்போது தரித்திரியம் உள்ளவர்கள். ஆனால் கொஞ்ச நாட்களில் இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதித்து கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது தேவன் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். கொடுப்பதின் மேன்மை சிலருக்கு தெரிவதில்லை. நீங்கள் கொடுப்பது மனிதர்களுக்கு அல்ல, நீங்கள் கொடுப்பது கர்த்தருக்கே. பாஸ்டர் சாம் ஜேக்கப் சொல்றாங்க, நான் ஒரு 3 தடவை தான் போயிருக்கிறேன். பாஸ்டர் ஒரு 7 தடவை போயிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் முதல் தடவை வரும்போது இங்க இருக்கிற பாஸ்டர் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க, இங்க இருக்கிற பாஸ்டர் பைக் ஓட்டிட்டு இருந்தாங்க. எவ்வளவு வறுமைன்னு பாருங்க. இன்னைக்கும் நம்ம ஊர்ல உள்ள டிவிஎஸ் ஆட்டோ தான் ஓடுது, டாக்ஸி. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற மகேந்திரா ஆட்டோ தான் ஓடிட்டு இருக்கு. ஹலோ, அந்த அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இங்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கிற காரை பாஸ்டர் வைத்திருக்காங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், ஜனங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். நான் ஸ்டேடியத்தில் பார்த்தேன், எப்படி ஒரு 2000-3000 கார் இருக்கும். கன்வென்ஷனில் ஒரு 3000 சம்திங் கார்ஸ், அவ்வளவு விசுவாசியுடைய கார்கள். அந்த கடைசி கன்வென்ஷனில் பார்த்தேன், அவ்வளவு கார்கள், பெரிய ஒரு ஸ்டேடியம். தோத்துறோம், கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஸ்டேடியத்தின் வாசல்ல இருந்து எங்களை பேட்டரி காரில் தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ எவ்வளவு பெரிய ஸ்டேடியமா இருக்கும் பாருங்க. தேவன் ஜனங்களை உயர்த்தி இருக்கிறார். நான் இன்றைக்கு பதிவு செய்கிறது நன்றாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு உங்களை தெரிந்து கொண்டார். திரும்ப சொல்கிறேன், அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I have chosen you. ரட்சிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அபிஷேகத்திற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? சிலரை கவனிங்க, அதை இடையில நான் சொல்ல விரும்புகிறேன். துணியை விரிச்சாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அழகா கலந்து நடந்த போது சிலர், வேறு சிலர், சொல்லுங்க அந்த வார்த்தை திரும்ப பயன்படுத்துங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஹலோ, சத்தமா சொல்லுங்களேன். எனக்கே இங்கிலீஷ் சரியா தெரியாதுன்னா அவங்களே பிரசங்கத்தில் சிரிக்க வச்சிருப்பேன்னா இப்படி சிரிக்க வச்சிருப்பேன்னு பாருங்க. அல்லேலூயா. என் பிரசங்கத்தை கேட்டு சிரிச்சாங்க. எப்படி சிரிச்சாங்க பாஸ்டர்? சிரிக்க வச்சேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சிலர் என் பிரசங்கத்தை ஆவலாய் கேட்கிறீர்கள், சிலர் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கிலீஷில் சொன்னேன், தப்புன்னு சிரிச்சுட்டாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், அந்த நாட்டு கலாச்சாரம் எல்லாரும் ஒவ்வொரு மோதிரம் போட்டுப்பாங்க, இந்த நகைலாம் போட மாட்டாங்க, நகை நட்டு போல்டு ஸ்க்ரூலாம் போட மாட்டாங்க. ரொம்ப ஒழுங்கினமான தேசம். எப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு இதில் புரிஞ்சுடுங்க. நான் 2 நாட்டில் பார்த்தேன், எனக்கே வெக்கமாக இருந்துச்சு. அயர்லாந்தில் பார்த்தேன், பனாமாவில் பார்த்தேன். ஆண்கள் டாய்லெட்டை பயன்படுத்தும் போது பெண்கள் உள்ள வேலை செய்கிறாங்க. அப்போ கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுடுங்க. இதுக்கு மேலே சொல்ல எனக்கு தெரியல, எனக்கு போக ஒரு மாதிரி இருந்து. ஆண்கள் டாய்லெட்டை பயன்படுத்தும் போது பெண்கள் உள்ள பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் ஒரு இடத்துல பார்க்கல, 3 இடத்துல பார்த்தேன். ஆமாம், கவனிங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கப்பா, பரவாயில்லன்னு எப்போ யாரை பார்த்து சொல்ல முடியும் தெரியுமா? ஒரு வாலிப பிள்ளை டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டைட்டாக ஒரு பனியன் போட்டு போனால் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாப்பா, நல்ல வேலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோசம். அப்படின்னா நீச்சல் வஸ்திரத்தில் தெருவில் பெண்கள் போகிற அளவுக்கு மோசம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? கரண்ட் வரைக்கும் வஸ்திரம், முடியெல்லாம் இப்படி விரிச்சு போட்டிருக்காங்க. நான் அப்போ யோசித்தேன், எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, முடியை விரிச்சு போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டேன், பாஸ்டர்கிட்ட கேட்டேன் எப்படின்னு. அவங்க சொன்னாங்க, முடியை விரிச்சு போட்டிருக்கு சத்தியம், மயிரை பின்னக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, அதனால தான் எங்கள் ஜனங்கள் முடியெல்லாம் அப்படி போட்டிருப்பாங்க. வா, அதில் கூட அவங்க சத்தியத்தை சொல்கிறாங்க பாருங்க. தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் அப்படி வாழ்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர். சபைக்குள்ள வந்தவங்க 1,00,000 பேர் இருக்க இடத்துல இவங்க புது விசுவாசின்னு யாரை பார்க்க முடியும் தெரியுமா? லிப்டிக் போட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, டிஷர்ட் போட்டு ஒரு லேடிஸ் வந்திருக்குன்னா இவங்க புதிய ஆளு கண்டுபிடிச்சிடலாம். வசனத்தை கேட்டு அப்படி சத்தியத்துக்காக நிற்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சில காரியத்தில் இறங்க மனதில்லை. சில காரியம் இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். மண்ணுக்கு கீழே இருக்கிற உலோகம், தங்கம், வெள்ளி, பொண்ணு, இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். செத்த அன்னைக்கு வரட்டாலும் மூக்குத்தியெல்லாம் வெட்டி தான் எடுப்பாங்க. ஹலோ, ஆமாம். நம்ம போகும்போது கடைசியில் ஒரு பாக்ஸ் தான் வரும், கூட வேற ஒன்றும் கூட வராது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த வெள்ளி பொண்ணு தான் நமக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆசீர்வாதம். ஆண்டவர் தந்த ரட்சிப்பு, ஆண்டவர் தந்த அபிஷேகம், ஆண்டவர் தந்த பரிசுத்தம், ஆண்டவர் தந்த கிருபை, ஆண்டவர் தந்த தாளந்துகள், இதுதான் ஆசீர்வாதம். ஏதோ தோத்திரம் உலக பிரகாரமான வெள்ளியோ பொன்னல்ல ஆசீர்வாதம். இது நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரம் நம்மை பாதித்து விட்டது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? மற்றவர் நம்மை ஆச்சரியமாய் பார்க்க, மற்றவர் நம்மை குறித்து பேச, நம்மை பார்க்க. ஐயோ பிரயோஜனமற்றவன், இவ்வளவு வரவேற்பா. நாட்கள் வருகிறது,
சிலர் உங்களை பார்த்து சொல்ல போகிறார்கள், இவ்வளவு வரவேற்பா, இவ்வளவு ஆசீர்வாதமா, முன்னால ஒரு பெரிய கூட்டம், பின்னால ஒரு கூட்டம், முன்னடப்பாரு பின்னடப்பாரு, ஓசனா தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்கிறார்கள். அந்த இயேசுவை சுமக்கிற ஒரு பாத்திரம் இந்த கழுதை. ஹல்லேலூயா. அந்த கழுதையாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நீ தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். உயர்த்தலிலே சொல்லிடலாமா? நிறைய வசனங்களை சொல்ல முடியும். நான் ஒரு 3 வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எதுக்கு தெரிந்து கொண்டார்? நம்பர் 1, உபவாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபவாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். Hallelujah. Lord the God hath chosen to be a special people unto himself. அதுல தமிழ் இங்கிலீஷ்ல விசேஷமா இருக்கு, ஸ்பெஷல் பீப்புள். நீ அவருக்கு விசேஷித்தமான சொந்த ஜனமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். என்ன புரிஞ்சுட்டீங்களா? யாராவது கேட்டா எனக்கு வேணும்னு சொல்லுங்க. ஏசு என்ன சொன்னார்? அந்த கழுதை அவுக்கும் போது யாராவது கேட்டா அது எங்க ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. எதுக்கு அவர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? சொந்தம் பாராட்ட. என்ன ஆமீன் சொல்ல மாட்டேங்க? எதுக்கு அவர் தெரிந்து கொண்டார்? உரிமை பாராட்ட. இது எனக்கு தேவை, இவன் எனக்கு தேவை, இவன் வாழ்க்கை எனக்கு தேவை, இவள் குடும்பம் எனக்கு தேவை, இவன் பிள்ளைகள் எனக்கு தேவை. சொந்தமா இருக்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இயேசுக்கு யார் சொல்லுங்க? சொந்தம். அதனால நமக்கு பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். எனக்கு தெரியுமா? கிறிஸ்துவுக்காக நான் இருக்கிறேன், ஆனால் நான் கிறிஸ்தவன், நான் அவருக்கு சொந்தம். ஏன்னா எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறீங்க? சொந்தமாய் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படிதானே? உனக்கு சொந்தமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அழகா போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆமென். அதில் அந்த வார்த்தைக்கு அவருங்க டு பி a special people unto himself. அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி விசேஷித்த, அதில் ஸ்பெஷல் பீப்புள்ங்கிற வேர்ட் தமிழ்ல இல்லை, விசேஷமான ஒரு சொந்த ஜனமா இருக்கும்படி அவர் என்ன தெரிந்து கொண்டார். நான் உலகத்துக்கு சொந்தம் அல்ல. உலகம் என்ன உரிமை பாராட்ட முடியாது, பிசாசன உரிமை பாராட்ட முடியாது, யாரோ என்ன உரிமை பாராட்ட முடியாது. நான் யாருக்கு சொந்தம் தெரியுமா? நான் இயேசுவுக்கு சொந்தம். கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்களேன். நீ இயேசுவுக்கு சொந்தமா? அவர்களை உரிமை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமா இருக்கும்படி தேவன் உரிமை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. அவர் இன்னொரு வசனத்தை வாசிங்க. அந்த 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 14:2 இந்த உபவாகம் 7ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 14:2 மன்னிக்குவோம். 14:2 வாசிங்க. 14:2 வாசிங்க. 14:2. நீ தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது உள்ள சகல ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். நம்பர் 1, சொந்தமாயிருக்க தெரிந்து கொண்டார். நிறைய வசனங்களை சொல்ல முடியும். நீங்க வசனங்களை மட்டும் நான் சொல்றேன் பாருங்களேன். 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. The Deuteronomy chapter 10 verse 15. உபவாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் இந்த சந்ததியாகி உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜனங்களுக்கு ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். தமக்கென்று. நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க. உலகத்தை ஃபாலோ பண்ணாதுங்க, உலக ஆடம்பரத்தை பின்பற்றாதுங்க, உலக சிற்றின்பத்தை பின்பற்றாதுங்க. நீங்க புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அவருக்கென்று உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அந்த ஜனங்களை பெருவில் அப்படித்தான் பார்த்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்க வாழ்க்கையில் மாற்றம், அவருடைய ஜீவியத்தில் மாற்றம், வஸ்திரத்தில் மாற்றம். ஆமா, ஆண்கள் முழு பேண்ட் போடுவாங்க, பெண்கள் அரை ட்ரவுஸ் காட் ட்ரவுசர் போட்டு உழைவாங்க. இதான் அந்த நாட்டு கலாச்சாரம். புரியுதா நான் சொல்றது? சரீரத்தை மறைப்பதில்லை அவருடைய கலாச்சாரம், சரீரத்தை காட்டுகிறது அவருடைய கலாச்சாரம். அங்கே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கழுத்திலிருந்து கால் வரைக்கும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆண்கள் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க தெரியுமா? ஃபுல்லாக ஷூட் போட்டு டை போட்டு, சரீரத்தை சின்ன பிள்ளைகளுக்கு கூட, சின்ன பொடி பிள்ளைகள் கூட ஷூட் போட்டு விட்டுருப்பாங்க. டை கட்டி அழகாக இருக்கணும், ஆண்டவருக்கு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். அவருக்காக தெரிந்து கொண்டார். உலகத்தை பின்பற்றாதுங்க, உலக ஆடம்பரத்தை பின்பற்றாதுங்க, உலக பாரம்பரியத்தை பின்பற்றாதுங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு அவருக்காக என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சொந்தமா இருக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொந்தமா இருக்கும்படி. சொல்லுங்க, சொந்தமா இருக்கும்படி. அல்லேலூயா. நீங்க 135 சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 135 4 வாசிங்கள். சங்கீதம் 135 4 வாசிங்கள். Glory to God. கர்த்தர்
யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் என்றால் மாற்றப்பட்டவன், இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்டவன், இஸ்ரவேல் என்றால் பெயர் மாற்றப்பட்டவன், இஸ்ரவேல் என்றால் வாழ்க்கை மாற்றப்பட்டவன். இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. and Israel from his. ஆமென். 3 கணிக்கு எடுக்கிறது பார்த்தேன். முதல்ல ஒரு கணிக்கு எடுத்து அந்த வார்த்தை கவனிக்கல, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். சொந்தமாக, குறிப்பாக அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருக்காக சொந்தமாய் இருக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 2:9 வாசிங்க பார்க்கலாம். Glory to God. 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை இல்லம்மா 1 பேதுரு 2:9 கரெக்டாக கவனிச்சு வாசிங்க. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை எந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கப்பட்ட புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனங்களாயிருக்கிறீர்கள். அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ள புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எதுக்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்கும்படி. ஹலோ, அவருக்கு சொந்தமான தெரியுமா? இயேசு அறிவிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க இயேசுவை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இவர் ரொம்ப பேச வேண்டாம். சர்ச்சைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களை அற்புதம் செய்வார். மருந்து கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், இயேசு உங்களை குணமாக்குவார். கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி கர்த்தர் நல்லவர். ஆமென். தெரிந்து கொண்டது சாதாரணமானதல்ல, தெரிந்து கொண்டது சாதாரணமான விஷயம் அல்ல. அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி? அந்த காலத்திலிருந்தோம் ஆச்சரியமான ஒளியிடத்தை கொண்டு வந்தார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஹல்லேலூயா. சொந்தமாக இருக்கும்படி அவர் அறிந்து கொண்டார். படிக்கிற இடத்துல இயேசு பற்றி சொல்லுங்க, கல்லூரியில் இயேசு பற்றி சொல்லுங்க, உறவினருக்கு இயேசு பற்றி சொல்லுங்க, நண்பர்களுக்கு இயேசு பற்றி சொல்லுங்க. நாடு கடத்தப்பட்ட ஒரு மனிதன் அந்த நாட்டையே மாற்றி விட்டார். 42 வருடமாகிறது. அந்த சரித்திரம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. Glory be to God. ஹல்லேலூயா. நாம் சொந்தமாக இருக்கும்படி நம்மை அவர் தெரிந்து கொண்டார். கட்டப்பட்ட கழுதைதான், வெளியோரத்தில் கட்டப்பட்ட கழுதைதான், அடுத்த தலைமுறையோடு கட்டப்பட்ட கழுதைதான். இவது மட்டும் கட்டல, குட்டியும் கட்டி போட்டிருக்கு. நீங்க யோசிக்கலாம், என் பிள்ளைகளுக்கு கூட பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. இல்ல, அவளுக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீங்களும் புகழப்படுவீர்கள், உங்கள் பிள்ளைகளும் புகழப்படுவீர்கள். நீங்களும் ஆச்சரியமாய் பார்க்கப்படுவீர்கள், உங்கள் பிள்ளைகளும் ஆச்சரியமாய் பார்க்கப்படுவார்கள். விடுதலை 2 பேருக்கு முடியாது, விடுதலை தலைமுறைக்குரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2வது வாசிக்கலாமா? சங்கீதம் ஹல்லேலூயா 33 அதனுடைய 12 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 33 அதனுடைய 12. கர்த்தர் தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அதை கவனிங்க, அது மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாகவும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. சுதந்திரமாக. எதுக்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? சுதந்திரமாக. சொல்லுங்க சொல்லுங்க. சொந்தம் வேற, சுதந்திரம் வேற. எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. சொந்தம் வேற, சுதந்திரம் வேற. சுதந்திரம் என்ன? பாருங்க, அண்ணா கதிரவன் இருக்காங்கன்னா அண்ணனுக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளும் சுதந்திரவாளி. ஹலோ, சிறுவையில் இருக்காங்கன்னா 3 பிள்ளைகள் சுதந்திரவாளி. தானியில் இருக்காங்கன்னா பிள்ளைகள் அவங்களுக்கு சுதந்திரவாளி. சொந்தங்கள் நிறையா இருப்பாங்க. அம்மா சொந்தத்தில் இருப்பாங்க, அப்பா சொந்தத்தில் இருப்பாங்க, மனைவி சொந்தத்தில் இருப்பாங்க, தான் சொந்தத்தில் இருப்பாங்க. திருமணம் பண்ணி கொடுத்தா பிள்ளைகள் வெளியில் சொந்தமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் சொந்தக்காரங்க. ஆனால் சுதந்திரம் யார் தெரியுமா? பிள்ளைகள். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு எது எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா? தோத்திரம். அடுத்த லெவல் அவர் கொண்டு போகிறார். வெறும் சொந்தமாய் இருப்பதற்கல்ல, என்னை ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு சுதந்திரமாய் அவரை தெரிந்து கொண்டார். கை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உபவாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நாற்பதாம் அதிகாரம் 20ஆம் வசனம். உபவாகம் 40:20 இல்லையோ? மன்னிக்கோ, ஐம் சாரி. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:12. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாயிருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நல்ல வார்த்தை இல்ல?
அல்லேலூயா, ஆமென். நல்ல அருமையான வார்த்தை இல்லை? சித்தத்தின்படி, ஆலோசனையின்படி, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம். நல்ல வார்த்தை இல்லை? அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க, அவருடைய செழிப்பை அனுபவிக்க, அவருடைய சுகத்தை அனுபவிக்க, அவருடைய மேன்மையை அனுபவிக்க, அவருடைய வரங்களை அனுபவிக்க, அவருடைய வல்லமையை அனுபவிக்க, அவருடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க நான் சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் வெறும் தரித்திரத்தின் மார்க்கம் என்று எண்ணிவிடாதிருங்கள். கிறிஸ்தவம் என்றால் வெறும் பாடுகளின் மார்க்கம் என்று எண்ணிவிடாதிருங்கள். பாடுகள் உண்டு. பாடுகள் எதற்கு தெரியுமா? நாம் செழிப்பாவதற்கு. பாடுகள் எதற்கு தெரியுமா? நாம் உயர்த்தப்படுகிறதற்கு. பாடுகள் எதற்கு தெரியுமா? நம்மை மேன்மையாவதற்கு. பாடுகள் எதற்கு தெரியுமா? நாம் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு. வெறும் பாடுகள் அல்ல கிறிஸ்தவம். முடிவு என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லா சம்பாத்தியங்களும், எல்லா உயர்வுகளும், எல்லா மேன்மைகளும் எதற்கு? சுதந்திரத்திற்கு. ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ அவர்கள் சுதந்திரவாளிகள். சுதந்திரமாயிருப்பதுக்கு அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கழுதையே ஞாபகத்தில் வச்சிருங்க. நம்ம இன்னைக்கு அந்த பிம்பத்தை அப்படி வச்சுடுங்க. கட்டப்பட்டிருந்தது தெருவோரத்தில். அதுக்கு வீடு இல்லை. யார் ஆகாரம் கொடுப்பாருன்னு தெரியாது, யார் உதவி செய்வான்னு தெரியாது. நாள் வந்தது, கர்த்தர் அனுப்பினார். உங்கள் நிலைமை அவருக்கு தெரியும், உங்கள் இடம் அவருக்கு தெரியும், உங்கள் சூழ்நிலைமை அவருக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகளின் சூழ்நிலைமை உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்பட்ட நிலைமை அவருக்கு தெரியும். லிசன் டு மீ. சொந்தக்காரனுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம், உடம்பிறந்தவனுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம். அவங்க எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் புரிந்தவர் இயேசு. அல்லேலூயா. காலங்கள் வரும் சுதந்திரமாய். சொல்லுங்க சொல்லுங்க, சுதந்திரமாய். அந்த வார்த்தை அப்படிதான் எனக்கு சொல்லுங்க. ரெண்டு வார்த்தை எடுத்துக்கலாம், தமிழ்ல ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று சுதந்திரம் அப்படின்னா அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கிறவன். இன்னொன்று சுதந்திரமாய்ங்கிற வார்த்தைக்கு விடுதலையாயின்னு கூட எடுத்துக்கலாம். முதல்ல கட்டப்பட்டிருந்தது. முதல்ல இட்ஸ் நாட் ஃப்ரீடம். அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை. இப்போ என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு சுதந்திரம். இயேசு உங்களை தெரிந்து கொண்டதுக்கு தெரியுமா? சுதந்திரமாக வாழ்றதுக்கு, அடிமையாக வாழ்றதுக்கு இல்லை. இயேசு உங்களை தெரிந்து கொண்டதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு, நீங்கள் அடிமையாக இருப்பதற்கு இல்லை. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் முடிவிலே ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள். உங்கள் கடன்கள் மாறப்போகிறது, உங்கள் தரித்திரங்கள் மாறப்போகிறது, உங்கள் சாபங்கள் மாறப்போகிறது, உங்கள் வறுமைகள் மாறப்போகிறது. இயேசு மாற்றப் போகிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, பொருளாதார ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். ஆமா, அந்த கழுதை மாதிரி தானே தெரியுது, நான் பார்த்த கழுதை. ஆமா ஐயா, நீ பார்த்த கழுதை தான். அது ஒரு காலம், அது பழைய காலம். இப்போ இயேசு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இயேசு சுதந்திரமாய் தெரிந்து கொண்டார். சுதந்திரவாளி. சொல்லுங்க சொல்லுங்க, யார் யார் சொல்லுங்க? சுதந்திரவாளி. இன்னொரு வார்த்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அடுத்த பகுதியை நாம் கர்த்தருக்கென்று ஜெபித்து நம்ம மிஷனரி காணிக்கை கொடுத்து கடந்து போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியன் சாப்டர் 1 verse 4. தமக்கு முன்பாக பாருங்க, இயேசுவுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, பிஃபோர் ஹிம் இன் லவ், உலக தோற்றத்துக்கு முன்பே நம்ம மேல அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. ஆமென். ஆண்டவர் நல்லவர். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நிரந்தரமா அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இட்ஸ் நாட் டெம்பரவரி. இன்னைக்குள்ள வேலைலாம் என்ன தெரியுமா? டெம்பரவரியாக தள்ளி விட்டுருவாங்க. இன்னைக்கு பெர்மனெண்டாக வேலை கொடுக்க மாட்டேங்காங்க. டெய்லி வேகன்சி இருக்கிறாங்க, தள்ளி விட்டுறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. உங்களை சொந்தமாக தெரிந்து கொண்டார், சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். நீங்கள் அவர் நிரந்தரமாக தெரிந்து கொண்டார். நிலையா, ஸ்ட்ராங்கா. இன்னைக்கு நான் புதுசாக நீங்கள் ரட்சிக்கப்படல, வேணி புதுசாக ரட்சிக்கப்படல. வேணி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி வேணி பிறக்கிறதுக்கு முந்தைய கர்த்தர் சித்தம் கொண்டு இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்பு மகள் நந்தினி தோத்திரம் புதுசா வந்துடல, அவங்க பிறக்கிறதுக்கு முந்தைய கர்த்தர் தெரிந்து கொண்டார். பிரதர் மோகன் அப்படித்தான் அவர் தெரிந்து கொண்டார். எல்லாரையும் அவர் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். என்னை அவர் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். நமக்கு தெரியல, நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கே தெரியல. ஊரை விட்டு ஓடிட்டேன், +2 முடிச்சுட்டு ஊரை விட்டு ஓடிட்டேன். எனக்கு பிடிக்கல, சாப்பாடு இல்லை, வஸ்திரம் இல்லை, ஊரை விட்டே ஓடிட்டேன். எல்லாம் வாழலான்னு 1 வருஷம் தான்.
ஒரு வருஷம் ஆராதனை இல்லை, ஒரு வருஷம் வேதம் இல்லை, ஆனா சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். இன்னைக்கு புரிந்து கொள்கிறது எதற்காக கர்த்தரை தெரிந்து கொண்டார். கையை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். ஆயிரக்கணக்கான நாள் நிற்கும் போது, ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு முன்னால் நிற்கும் போது, ஜனங்கள் கதறி எழுதி ஒப்பு கொடுக்கும் போது நான் தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். என் வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியல, ஆனா கர்த்தரை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் இருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. நிரந்தரமாய், யதார்த்தமா இல்ல, நிரந்தரமா. நான் பிறக்கிறதுக்கு முன்னால, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால நம்ம இவர் தெரிந்து கொண்டார். ரோஸை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். 2 ரோஸ் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. 2 ரோஸையும் அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Glory to God. நீங்களா ரட்சிக்கப்பட்டிரல, நீங்களா அபிஷேகம் பெற்றல, நீங்களா திருமண வாழ்க்கையில் உடன்படல, தேவனே கொடுத்தார். ஆமென். கலைப்பு கொடுத்த தேவன், எட்வினை கொடுத்தது கர்த்தர் தேவன். உலக தோற்றத்துக்கு முந்தி குடும்பமாய் வாழ அவர் நிரந்தரமாய் உங்களை தெரிந்து கொண்டார். ஒரு வாழ்க்கை குறித்து முறுமுறுக்காதிருங்கள். தந்த மனைவியை கொடுத்து முறுமுறுக்காதிருங்கள். இது குடும்ப ஆண்டு. தந்த பிள்ளைகளை குறித்து முறுமுறுக்காதிருங்கள். ஹல்லேலூயா. தேவ சித்தம் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். இது கர்த்தர் தந்த மனைவி என்று சொல்லுங்கள், கர்த்தர் தந்த புருஷன் என்று சொல்லுங்கள், கர்த்தர் தந்த பிள்ளை என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். சில போராட்டங்கள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து விடுகிறோம். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் அவருடைய 15ஆம் வசனத்தை வாசிங்கள். The 2nd Thessalonians chapter 2 verse 15 வாசிங்க பார்க்கலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது, ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நான் உங்களுக்கு உபதேசத்தை முறைமைகளை கைக்கொண்டு, நிலை கொண்டு சொல்லுங்க. பெர்மனண்டா நிலை கொண்டு, ஸ்ட்ராங்கா இருங்க, டெம்பரவரியா இருக்காதுங்க, பெர்மனண்டா இருங்க. ஏன் தெரியுமா? அவருக்குள் நிலைத்திருக்கும்படி தான் அவரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதில் ஆங்கிலத்தில் இருக்கும் இந்த வசனத்தை கொடுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை அந்த எபேசியர் 1:4 ஆங்கிலத்தில் கொடுங்க. அதில் வார்த்தை அழகா இருக்கும் பாருங்க. ஆமென், ஆமென். யூஸ் இன் ஹிம் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பூமி அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னால, பூமி அஸ்திபாரப்படுத்துறதுக்கு முன்னாலே அவர் நம்ம தெரிந்து கொண்டாராம். தமிழில் தமக்கு ஆமாம், கிறிஸ்துவுக்குள் அவர் நம்ம தெரிந்து கொண்டாருன்னு இருக்கு. அப்படித்தானே? அல்லேலூயா. அவங்க அங்கே பார்த்தீங்களா, பிஃபோர் த அப்படித்தானே போட்டிருக்கு, ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். பூமியை அவர் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முந்தைய அவர் நம்ம தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா, ஒரு வீடு ஃபவுண்டேஷன் போடுறோம், அப்போ தான் மேலே கட்ட முடியும். அல்லேலூயா. அதுக்கு முந்தைய அவர் நம்மை தெரிந்து கொண்டார்னு வேதம் சொல்கிறது. 3 காரியத்தை மனதலாக்கிக் கொள்ளுங்கள். குறிப்பிட்ட காலவரலும் கட்டப்பட்டிருந்தது உண்மை, குறிப்பிட்ட காலவரலும் பிரயோஜனமாக இல்லாமல் இருந்தது உண்மை, குறிப்பிட்ட காலவரலும் யாரும் கவனிக்காமல் இருந்தது உண்மை. ஆனால் இயேசு தெரிந்து கொண்டார், இயேசு கட்டவிழ்த்தார், இயேசு பயன்படுத்தினார். சரித்திரத்தில் இடம்பெற்றது, வரவேற்பு பெற்றது. கவனிங்க, வேறு சிலர் மரக்கலைகளை தரித்து போட்டார்கள். அதுக்கு அர்த்தம் 2-3 அர்த்தம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? தோத்திர இயேசுவை சுமந்தா நீங்க வெறும் வரவேற்பு இல்லை, சில செழிப்பையும் காணப்போகிறீர்கள். மரக்கலை நல்ல பச்சையா இருக்கும். ஹலோ, லிசன் டு மீ. இயேசுவை சுமக்கிற நீங்கள் தரித்திரியம் மாறப்போகிறது. சில பச்சைக்கு மேல நடக்கிற நாட்கள் வருது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதுவரைக்கும் நான் என் பிரசங்கத்தில் அப்படி பயன்படுத்தினதில்லை. இன்னைக்கு ஆவியான பயன்படுத்த சொல்லுகிறார். இயேசுவை சுமக்கிற நீங்கள் வெறும் வரவேற்பல்ல, சில செழிப்புக்கு மேல கர்த்தர் நடக்க பண்ண போகிறார். கையடிச்சு ஏற்றெடுங்க, கையடிச்சு ரிசீவர் ரிசீவர். சில செழிப்புக்கு மேல, சில பச்சைக்கு மேல நடக்கிற நாட்கள் வருகிறது. ஷகாபா ஹட்டாபா ராபா. பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க, நெகட்டிவா எடுக்காதுங்க. இயேசுவை சுமந்ததனால் ஆண்டவர் பார்த்தார், பச்சை இருக்கு, தேவனா சாப்பிட்டுக்க, என்னைய சுமந்துக்க, சாப்பிட்டுக்க. சில பச்சைகளை, சில செழிப்புகளை காண்கிற நாட்கள் வருகிறது. எல்லா கூட்டத்திலும் போகிற கூட்டத்தில் தேசிய கொடியை வச்சுதான் வரவேற்பாங்க. எல்லாரும் 1000 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேர் கையிலும் இந்திய தேச கொடி இருக்கும். சில இடத்துல மாற்றி ஒட்டியிருப்பாங்க. நான் ஒரு பாஸ்டர்ட்ட சொன்னேன், மாற்றி ஒட்டிடாதுங்க, என்னைய பிடிச்சி இந்தியாவில் உள்ள போட்டுருவாங்க. கிரைம் அது. மேலே ஆரஞ்சு இருக்கணும், நடுவில் வெள்ளை இருக்கணும், கீழே தான் பச்சை இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க. ஆமாம், ஆரஞ்சுனா எங்கள் ஆட்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 2வது என்ன தெரியுமா? வெள்ளன்னா பரிசுத்தம், ஹோலினஸ். 3வது பச்சைன்னா செழிப்பு. பைபிள் தான் எங்கள் தேசிய குடின்னு சொல்லியிருக்கேன். இயேசுநாதர் தியாகம் பண்ணினார், இயேசுநாதர் பரிசுத்தத்தை உண்டாக்கினார். எதுக்கு தெரியுமா? அவருடைய பரிசுத்தமும் தியாகமும் நீங்களும் நானும் செழிப்பாக இருப்பது. கையடிச்சு ஆண்டவரை மயப்படுத்துங்க. மற்ற கொடி வராமல் பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இந்த மூவர்ண கொடியை கடைசி வரைக்கும் காப்பாற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. மற்ற கொடி வராதிருப்பதாக. எடிட் பண்ணி கரெக்டாக போடுங்கப்பா. எடிட் பண்ணி இதை மட்டும் விட்டுறாதுங்க. ஆண்டவர் நல்லவர். என் பிரசங்கத்தை கவனமாக எடிட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆரஞ்சுனா தியாகம், வெண்மண்ணா பரிசுத்தம், அதுக்கு கீழே செழிப்பு. நம்ம நாட கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். கிறிஸ்தவம் வளரப் போகிறது. கிறிஸ்தவத்தால் தேசம் பரிசுத்தமாக போகிறது. நம்முடைய தேசத்தின் வறுமைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களை தெரிந்து கொண்டது அதற்காகத்தான். தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். சாமுவேல்ல வாசிக்கிறோம், ஆடுகளுக்கு பின்னால, கரவல் ஆடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். ஒரு மேய்ப்பனாய் இருந்து அரசாள்வதற்கு. சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், தேவ ஆலயத்தை கட்டுகிறதற்கு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், எகிப்திலிருந்து கானான் போய் சேர்கிறதற்கு. பவுலை கர்த்தர், செருபாபேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார், இடிந்து போன ஆலயத்தை கட்டுகிறதற்கு. பெரிய செய்தி சுருக்கமா சொல்லிட்டேன். பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அப்போஸ்தலனாய் மாறி சபைகளை ஸ்தாபிப்பதற்கு. பிதாவாகி தேவன் பரலோகம் இயேசுவை தெரிந்து கொண்டது இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எளிமை இருப்போமா? அப்படி எல்லாரும் எளிமை இருப்போமா? தேங்க்யூ லார்ட். கண்ணில் முடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். சில நிமிடங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஒப்பு கொடுக்குற நேரம் நல்லா இருக்கணும். செய்தி நேரத்தை இனி வர நாட்களில் பிரசங்கத்தில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷம் ஆகிலும் ஜெபத்துக்கு முக்கியத்துவப்படுத்த போகிறோம். சோர்வுகளை எடுத்து போடுங்கள், உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை எடுத்து போடுங்கள். ஆண்டவர் நல்லவர். Glory to God. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah. Thank you Lord. தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கைத்தட்டி சேர்ந்து பாட போகிறோம். தெரிந்து கொண்டார் என்னை மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். நான் இயேசுவால அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். எனக்கென்று இப்பூமி சொந்தமில்ல. என கையை தட்டி பாடுங்களே. இப்பூமி சொந்தமில்ல, எல்லாம் என் இயேசு. எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து இந்த பரலோகம் வர வேண்டும் தப்பாமலே. நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவால இரத்தத்தால கழுவப்பட்டவர். நான் இயேசுவால அவர் இரத்தத்தால். எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு. சொல்லுங்க, இயேசு. எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. சொல்லுங்க. அந்தகார இருளி நின்று என்னை ஆச்சரிய ஒளி கலைத்தார். ஓ ரமஷே, ஆச்சரிய ஒளி கலைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை நான்
இயேசுவால பிடிக்கப்பட்டவன். உண்மையா சொல்லுங்களேன், அப்படி அறிக்கை பண்ணுங்க. பிசாசு வெட்கப்படுவாராக, எதிரி வெட்கப்படுவாராக. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை எனக்கென்று. இப்பூமி ஹல்லேலூயா, எல்லாம் என் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு. லாபமான அனைத்தையுமே மாத்தி கொடு, லஸ்டம் என்று கருதுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க மா, உலக ஆடம்பரத்தை தூக்கி தூரப்பட ரெடி ஆயிரு. இழந்து விட்டேன் இயேசுவை அறிகின்ற தாகத்தினால். எல்லாமே இழந்துட்டீங்களா? இயேசுவை அறிகின்ற லாபத்திற்காய் எல்லாமே இழந்து விட்டேன் நான். எல்லாமே நான் இயேசுவுக்காய் பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். நான் இயேசுவால, ஓ ஹல்லேலூயா, அவர் இரத்தத்தால. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்த. நல்ல கை அடிச்சு ஆவியில நிரம்பே சொல்லு மகளே, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பா. நீ கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவள், உன் தலைமுறை கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னோடு உன் பிள்ளை வரும், எல்லாரும் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். அநேகருடைய கண்கள் உன்னை பார்க்கும், அற்பமாய் பார்த்த கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கும். அருவருப்பா பார்த்த கண்கள் உங்களை வேண்மையாய் பார்க்கும். நீ கர்த்தருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா, I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினே. ஓ ரபாஷா, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக. ஆமென். என் நேசர் தருகின்ற லக்கை நோக்கி தொடருகிறேன் நான், லக்கை நோக்கி. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன். ஆமென். அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால, ஓ அவர் இரத்தத்தால. ஷபலபலபா, எனக்கென்று ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We choose by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகத்தில் ஏதாகிலும் வேலைக்காக, உயர் பதவிக்காக தெரிந்து கொள்ளும் போது பல கோட்பாடுகள் இருக்கிறது. நல்ல படிப்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், பண பின்னணி இருக்கணும். இந்த மாதிரி நிலைமையில உலகம் தெரிந்து கொள்ளும். ஆனால் தேவன் நம்மை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, பலவீனம் உள்ளவர்களை, தகுதி இல்லாத நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய தெரிந்தெடுப்பே விலையேறப்பெற்றது. ஞானம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமானவரை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் ஏதோ சில நேரத்தில் யோசிச்சு பார்த்தா பலவீனமானவங்க தான். நம்ம ஞானவான்கள், அறிவுள்ளவங்களாம் இல்லை, பைத்தியமானவர்கள் தான். ஆனால் தேவனுடைய தெரிந்தெடுப்பு நம்ம மேல் வந்திருக்கிறது. வித்தியாசமான காரியங்களுக்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனக்கு ஆரம்பத்தில் செய்திக்காக சொன்ன அந்த பகுதி, அந்த வசனத்தை மட்டும் போடுங்க.
மத்தேயு 21 அதிகாரம் அதனுடைய 3 வசனம். மத்தேயு 21:3. இயேசு அந்த கழுதைய கிராமத்துக்கு போங்க, இருவழி சந்தியில கழுதை கட்டப்பட்டிருக்கும். இருவழி சந்தி என்பது சந்தேகம், குழப்பம். எனக்கு இந்த பாதையா அந்த பாதையா, எனக்கு இந்த படிப்பா அந்த படிப்பா, இதுவா அதுவா அப்படின்ற குழப்பத்தில் கட்டப்பட்ட கழுதை. அது கட்டப்பட்டது, ஒருவரும் ஏறிடாதுன்னா ஒருத்தரும் பயன்படுத்தலை, இதுவரைக்கும் அதை யூஸ் பண்ணல, பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது, இருவழி சந்தியில கிடக்கிறது. ஆனால் அந்த 3 வசனம் இயேசு போய் கட்டவிழ்த்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றார், என்ற கொண்டு வாங்கன்னு சொல்றார். 3 வசனம், ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. அவிழ்க்கும் போது கேட்பான், எதுக்குடா அவிக்கிறீங்க அந்த கழுதைய? ஆட்டையை போட வந்திருக்கீங்களா, திருட வந்திருக்கீங்களா? இல்லையா, ஆண்டவருக்கு வேணுமா, இயேசுவுக்கு வேணுமாம். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எனக்கு வேண்டும் என்று தம் சொந்தமாய் உரிமையாய் அவர் எங்கேயோ தூரமாய் இருந்து கட்டப்பட்ட கழுதையை எனக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான். இது இதுவரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்குன்னு சொன்னா விட்டுருவான். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், உங்களுக்காக ஆண்டவரை, உமக்காக எங்களை ஒப்பு கொடுத்துறோம்ப்பா, உமக்காகப்பா, எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அப்படி ஜப நிலைமையில முழங்கால் படிடுவோம், அப்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு இந்த மிஷினரி காணிக்க பாடக்கூடிய பசங்க முன்பதாக வந்து நெல்லுங்கள், நம்ம எல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். ரோகாபாலா ஷம்தனாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நீங்க தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், எங்களை நீங்க தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஜூனியர் பாய்ஸ் இன்னைக்கு பாட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து நெல்லுங்க. தா கரா பாகாதா. என்னை முன் குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். அப்பா தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் தெரிந்து கொண்ட தேவன் என்கிற தலைப்பின் கீழே சொந்தமாயிருக்கும்படிக்கு, சுதந்திரமாயிருக்கும்படிக்கு நிரந்தரமான தெரிந்தெடுத்தலை எங்களுக்கு மேல் வைத்ததற்கு ஸ்தோத்திரம். அந்த தெரிந்தெடுப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.